ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மலையாளம் க்ரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து சூக்ஷ்மதர்ஷினி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா எம்சி ஜித்தன், ஸ்க்ரீன் பிளே வந்து அதுல் ராமச்சந்திரன், லிபின் டிபி, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஏவி அனுப், ஷைது காலித், அப்புறம் சமீர் தாஹிர், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி யாருன்னா ஷாரன் வேலாயுதன் நாயர், எடிட் பண்ணது வந்து சம்மன் சாக்கோ, மியூசிக் பண்ணது வந்து கிறிஸ்டோ சேவியர், ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஏவிஏ ப்ரொடக்ஷன்ஸ், ஹாப்பி ஹவுஸ் என்டர்டெயின்மெண்ட், டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து பாவனா ரீரிலீஸ், அப்புறம் வந்து ட்ரீம் ஹவுஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் பார்த்தோன்னா நஸ்ரியா நாசிம் வந்து பிரியாதர்ஷினியாகவும், அப்புறம் தீபக் பரபொருள் வந்து ஆண்டனி, அதாவது பிரியாதர்ஷினியோட, அதாவது நஸ்ரியாவோட புருஷனாகவும், பாசில் ஜோசப் வந்து மேனுவல் என்ற கேரக்டர், அதாவது பிரியா என்ன சொல்கிறது நஸ்ரியாவோட பக்கத்து வீட்டுக்காரராகவும் நெய்பராகவும், அதே மாதிரி மெர்லின் ஃபிலிப்பும் ஒரு நெய்பராகவும், அகிலா பார்கவன் அப்படின்றவங்களும் ஒரு நெய்பராகவும், அப்புறம் வந்து பூஜா மோகன்ராஜும் ஆஸ்மான்ற கேட்டில் ஒரு நெய்பராகவும், அப்புறம் மனோஹரி ஜாய் வந்து பாசில் ஜோசப்போட அம்மாவாகவும், ரமேஷ் கோட்டையம் வந்து பாசில் ஜோசப்போட ஒரு மாமாவாகவும் அந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, நஸ்ரியாவும் அவங்க புருஷனும் வந்து ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. பக்கத்தில் வந்து புதுசாக ஒருத்தவங்க புதுசாக ஏற்கனவே இருந்தவங்க தான் அங்கே குடியேற வருவாங்க. யாருன்னு பார்த்தப்போ அப்போ தான் வந்து பாசில் ஜோசப் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஸோ பாசில் ஜோசப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடந்துக்கிற விதமும் அந்த ஒரு அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எப்போவுமே வந்து இந்த யாருக்கு நஸ்ரியாவுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. நஸ்ரியா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்கிறது எப்படி சொல்கிறது ஒரு சந்தேக புத்தி உள்ள ஒரு நபர்னே சொல்லலாம். ரொம்பவே சந்தேகத்தோடையே எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பாசில் ஜோசப் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்பவே டவுட்டு படுது, என்னமோ இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, பாசில் ஜோசப்போட அம்மா வந்து என்ன ஆகுறாங்கன்னா காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மறக்கிற வியாதி இருக்குது, எல்லாத்தையும் டக்குன்னு மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பேற்றுவார். ஸோ அப்போவும் எங்களுக்கு வந்து டவுட் வந்துடும். இல்லை நான் வந்து அவங்கள மாடியிலேருந்துலாம் பார்ப்பேன், அவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு மறைவி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த கதை போகிற போக்க பார்க்கும்போது, சொத்துக்காக பெற்ற தாயை வந்து பாசில் ஜோசப் வந்து கொன்னுடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து பாசில் ஜோசப்பும் அவங்க அக்காவும் சேர்ந்து பெற்ற தாயவே வந்து கொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி கொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ பார்த்தா மெயின் வில்லியே அந்த கிளவி தான். ஸோ அப்படின்ற மாதிரி தான் அந்த படமே போகும். சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ஸ்லீப்பிங் பில்லாக தான் இருந்தது. காடு அப்படிலாம் காட்டுறானுங்க, அதெல்லாம் ஓகே, அது ஓகே. பட் ஆனால் அது வந்து நமக்கு லைட்டாக ஸ்லீப்பிங் பில் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்தது படம். வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படம். கடைசி கட்டத்தில் வந்து நம்ம யூகிக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் ஸ்க்ரீன் பிளே நான் அப்படி தான் பர்சனலாக யூகித்தேன், கிளவியை போட்டுருவானுங்க போல் இருக்குது சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்ற மாதிரி தான் பாசில் ஜோசப்பும் அக்காவும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் தான் தெரியுது இது வந்து வேறு மாதிரி இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாசில் ஜோசப்போட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடியை வந்து சல்ஃபூரிக் ஆசிடால் வந்து எப்படி ஒரு வாட்டர் டேங்க்குள்ளே சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு அதுக்குள்ளே ஒரு பாடி இருக்கிறத வந்து காமிச்சிடுவாங்க. ஸோ அந்த பாடி இருக்கிறத காமிக்கும்போது நாம் வந்து அந்த கிளவியை தான் போட்டாங்க போல இருக்குது காசுக்காக அப்படின்ற சொத்துக்காக நினச்சிட்டு பார்த்தா, கிளவி வந்து திரும்ப காணாமல் போன கிளவி வந்து அல்சைமர் நோய் இருக்கிற கிளவி வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம வந்து யோசிப்பா, அப்போ அந்த டெட் பாடி வந்து கிளவி இல்லை, அப்போ யார் அந்த கேனுக்குள்ளே அந்த வாட்டர் டேங்க்குள்ளே வாட்டர் டேங்க்குள்ளே சின்டாக்ஸ் டேங்க் மாதிரி ஒன்று பெரிய ஒரு ஒயிட் கலர் டேங்க் ஒன்று, அந்த டேங்குக்குள்ளே யார் இருக்கிறது, யாரோட டெட் பாடி இருக்குன்றது அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து ரிவீல் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து படம் இருக்குது. உண்மையை பார்க்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தால் பார்க்கலாம். ஸோ அப்படியே ரொம்ப பொறுமை இல்லாமல் டக்குன்னு எனக்கு போகணும், இந்த என்னது சொல்கிறது, இந்த நம்மளோட ராட்சசன் படம் மாதிரிலாம் வந்து டக்குன்னு இருக்கணும்னா அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஹாரர் மூவி மாதிரி. இது க்ரைம் த்ரில்லர் ஹாரர்லாம் இல்லை, ஒரு க்ரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி இது. ஸோ ரொம்ப ஸ்பீடாலாம் போகாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் படம் வந்து செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒர்த்து தான், ரொம்ப ஒர்த்து இல்லை, ஓரளவுக்கு ஒர்த்தான மூவி தான். ஸோ பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ராகன் படம் இதெல்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு படம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ நான் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நஸ்ரியாவோட நடிப்பெலாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. உண்மையாகவே ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போவுமே வந்து நோட்டை விட்டுட்டே இருப்பாங்க இல்லையா,
ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அது நடித்த அந்த லேடிஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அது பக்கத்து வீட்டுக்காரியாக நடித்த அகிலா பார்வலா இருந்தாலும் சரி, பூஜா மோகன் ராஜா சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ யார் நஸ்ரியாவாக இருந்தாலும் சரி, மேரின் ஃபிலிப்பாக இருந்தாலும் சரி, இவங்களாம் அந்த ஒரு நெய்பர்ஹுட் லேடிஸ், பக்கத்து வீட்டில் இருக்க லேடிஸ் இவங்களாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி லேடிஸ் இவங்க. ஸோ இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு சொசைட்டிக்குள்ளே, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் சொன்னால் லைட்டாக ஸ்லீப்பிங் ஃபில்மாக இருக்குது. அது மலையாள சினிமானாலே ஒரு கொஞ்சம் அப்படியே தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். அதுதான். பட் ஆனால் படம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் எந்த ஒரு இடத்துல நமக்கு வந்து அடுத்து நம்மளால் யூகிக்க முடியாது. நம்ம ஆரம்பத்தில் யூகித்தது வேறு, கடைசியாக வந்து நடக்கிறது வந்து வேறு. ரொம்ப நல்லா இருந்தது படம், பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாசில் ஜோசப்போட அந்த ஆக்டிங்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாசில் ஜோசப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் கட் வித் சைக்கோ மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ரியாலிட்டியில் எப்படின்னு தெரியல. பட் இவர் நடிக்கிற படம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் கட்டில் அப்படி தான் இருக்கும். இன்னசென்ட் ஃபேஸ் கட் வித் சைக்கோ மென்டாலிட்டி அப்படின்னுவாங்க. ஸோ அதுதான் இவரோட கேரக்டர். எல்லா படத்துலையும் இப்படி தான் வரும். இவரோட கேரக்டர் கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். ஸோ படம் நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். முக்கியமாக நான் படம் யாருக்காக பார்த்தேன்னா, மேரின் ஃபிலிப்னு ஒரு ஹீரோயின் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தேன். எல்லாம் அழகாக இருப்பாங்க. படம் கதை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஒன்ஸ் வாட்சபிள் தான். குழந்தைங்களோட பார்க்கலாம். குழந்தைங்களோட பார்க்கலாமா ஓகே, பட் பாருங்கள். சும்மா ஓடிடியில் உட்காந்து பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். தேங்க்யூ.